அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசியாக இருக்கீங்க அல்லது மகரம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க யாருடன் உறவாட கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த தலைப்புல ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இது பார்ட் 2 அப்படின்னு நீங்க எடுத்துங்க. இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சேர்த்து சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போதுதான் ஒட்டகத்து மேல ஏறி போனா கூட நாய் துரத்தும். அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. 2020 to 2021 பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. வேலை விஷயத்துல திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த வேலை வாய்ப்பை இழந்துட்டு வேலை இல்லாத சூழ்நிலை, அல்லது குடும்ப வாழ்க்கையில நல்லா இருந்த உறவுகள் பிரிந்து போய் அதுல சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வழக்குகள், இப்படி நிறைய நடந்திருக்கும். ஜென்மசனி காலகட்டத்தோட பாதிப்புகள் கடுமையாகவே இருந்திருக்கும். தற்போது உங்களுக்கு பாதசனி, உங்க தலை மேல உட்கார்ந்து இருந்த பாரம் சனி பகவான் இறங்கி உங்க கால் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போ. சோ இதுவும் ஒரு வழிதான். ஆனா தலை மேல உட்கார்றதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மகரம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். இவங்க நீதி நியாயத்துக்கு உட்பட்டவர்கள், நீதி நியாயத்தை மதிக்கக்கூடியவர்கள். மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் பிறருக்கு பெருசா துன்பம் வாலண்டரியா கொடுக்கணும் அல்லது துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு அது நிறையவே வரும். குறிப்பா சொல்ல போனாக்க பகைவர்கள், எதிரிகள்ல கூட சமாளிக்கலாம், அவங்க எதிரின்னு தெரியும். ஆனா இன்றைய காலகட்டத்துல உறவாடி கெடு அப்படின்ற மாதிரி கூடவே இருக்கக்கூடியவர்கள் உறவாடி கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ அந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும், எந்த ராசியில திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது, யாரோட பெரிய பண பரிவர்த்தனை செய்யாம இருக்கிறது நல்லது, கூட்டு தொழில் யாரோட செய்யாம இருக்கிறது நல்லது என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மகர ராசியில திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இதுல திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கடந்த 2020 டு இன்றைய வரலுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மன உளைச்சலோடு வாழக்கூடிய சூழ்நிலை தான். எல்லாம் இருந்தா கூட ஏதோ ஒன்று இல்லை என்பதை பற்றி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். மன அமைதி என்பது கொஞ்சம் சற்று குறைவுதான். அதே போல திருவோணத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நல்ல தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. அதே போல மற்றவர்களுக்கு தான தர்மம், ஹெல்பிங் டெண்டன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் தான். பொதுவாகவே திருவோணம், அவிட்டம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள். ஆனா கோபம் இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு 15 நாள் ஹாப்பியா இருந்தாங்கன்னா ஒரு 15 நாள் சேடா இருப்பாங்க. ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை. ஒரு நாள் பல்லு வலின்னா ஒரு நாள் கண்ணு வலி, உடல்நலத்திலேயே அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு, பிரச்சனைகள் மாறி மாறியே வந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி லைஃப் பிரிந்திருக்கும், அல்லது கருத்து வேறுபாடோடு ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனி வீட்டுல தனித்தனி ரூம்ல வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும். உறவுகள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உறவுகளால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சில பேர் காதல் பிரிந்து காதல்ல பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில நிறைய பிரச்சனைக்கு உட்பட்டிருப்பீங்க. பண செலவு, வேலை இழப்பு, பொருளாதார ரீதியாக நஷ்டங்கள், கடன். பொதுவாகவே இந்த மகர ராசி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடந்த காலத்துல வேலை இழப்பு, வேலையில ஒரு இடமாற்றம் அல்லது வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொலை தூரத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அந்த இடத்துல பண பிரச்சனை சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடனும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்றைய வரலுமே அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதற்கெல்லாம் நாம என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது எந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டாக்க இனிவரும் காலத்திலேயாவது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம். அதற்காக தான் இந்த பதிவு முக்கியமான விஷயம். மகரம் ராசி அல்லது மகரம் லக்னத்துல பிறந்தவங்க கடினமான உழைப்பாளிகள். இவர்களுக்கு எல்லாமே தாமதமா கிடைக்கும், லேட்டா கிடைக்கும். மேரேஜ் லேட் ஆகும், குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் சில பேருக்கு. ஆனா சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணமாக போகும். அதுவும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு. இந்த காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல அவசரப்பட்டு மேரேஜ் பண்ற மாதிரி, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ற மாதிரி நடக்கும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
காதல் திருமணம் ஏற்பட்டு அதற்கப்புறம் நிம்மதியா இருக்கிறீங்கன்னாக இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு, சச்சரவுகள், பிரச்சனைகளோடையே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போலதான் காதல் ஏற்பட்டு அதுல பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். காதல் ஏற்பட்டு பிரிஞ்சா பெட்டர், திருமணமாகி பிரிஞ்சாக பெட்டர் கிடையாது இல்லையா? அது பெரிய அளவுக்கு மன காயத்தை ஏற்படுத்திடும். காதலை கூட தாங்கிக்கலாம், ஒரு கொஞ்ச நாள்ல மறந்துடலாம். ஆனா ஒரு திருமண பந்தம்னு ஏற்பட்டு பிரிந்து போகும்போது மிகப்பெரிய வழியை சுமக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். அதனால இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் காதல் வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாலினருடைய ரிலேஷன்ஷிப்ல கவனமாக இருங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். அவர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருங்க. இந்த மகர ராசி பெண்களை பற்றி சொல்லணும்னாக்க எதற்குமே வளைந்து கொடுக்க மாட்டார்கள். கொஞ்சம் கோபம் அதிகமாகவே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் காதல்ல விழமாட்டாங்க. ஆனா ஒரு காதல்ல விழுந்துடுறாங்க, ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னாக்க அவங்களோடயே வாழணும், அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். இவங்க கிட்டப்பட்ட பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை நேசிப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வரக்கூடிய காதலராகட்டும் அல்லது வாழ்க்கை துணைவராகட்டும் ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய சுயநலத்தை தான் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம், சொத்துக்கள், தன்னுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ தவிர வாழ்க்கை துணைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருப்பாங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய கிளாஷ் ஆகும். அதனாலதான் இந்த மகர ராசி பெண்களாக இருந்தீங்கன்னாக்க கோபம் இருக்கும், கோபத்துல பட்டுன்னு பேசிடுவீங்க, ஆனா மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் நல்ல குணமும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த காதல் போன்ற விஷயங்கள் வரும்போதும் கவனமாக இருக்கணும், திருமணம் ஆகும் போது கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான். அதே போல பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே சொல்ல போனா எல்லாமே நல்ல நேரத்துல எதுவுமே தெரியாது, எல்லாரும் நல்லவங்களாதான் தெரிவாங்க. ஒரு கெட்ட நேரம் வரும்போதுதான் கூட இருக்கிறவங்களுடைய நிறம் என்னன்னு தெரியும். வாழ்க்கை துணைவர்னா என்ன, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரான்னு புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்திலேயே வந்திருக்கும். அதே போலதான் பணம்னா என்ன, வேலைன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள், அவங்களாம் நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்ற விஷயத்த ஒரு மனிதனுக்கு இந்த சனி பகவான் அழகா காட்டிடுறாரு, வெளிச்சம் போட்டு காட்டிடுறாரு, மறைப்பொருளை காட்டிடுறாரு. அதாவது குறிப்பா எதிரி கூட நேரடியா சந்திக்கலாம், ஆனா உறவாடி கெடுக்கக்கூடியவர்களை நம்ம அவங்க கிட்டதான் கவனமாக இருக்கணும் அப்படின்றத இங்க நான் முக்கியமா சொல்றேன். மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரை தன் முயற்சி தான், தன் உழைப்பு தான். எந்த சொந்தக்காராலையும் பெருசா நன்மை இருக்காது. பாத்தீங்கன்னாக்க உறவு இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணுன்ற மாதிரிதான், தன்னுடைய உழைப்பாலதான் உயர்ந்திருப்பாங்க பொதுவாகவே. சோ அப்ப அந்த உறவுகளோடு உறவாடும் போதும் கவனமாக இருக்கணும். உறவுகள்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட இருந்து ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துதான் பழகிட்டு இருப்பாங்க. ஆதாயம் இல்லை அப்படின்னா கட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் பொறாமைப்படக்கூடியவர்களோடு உறவாடாமல் இருப்பது நல்லது. அவர்களால உங்களுக்கு தொல்லைதான். வேலையில் கூட அது முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க எல்லாரையும் நல்லவர் வல்லவர் அப்படின்னு தான் நினைச்சு எல்லார்ட்டையும் ஒரு இன்னசென்ட்டா பழகக்கூடியவர்கள் தான், வெளிப்படையா பேசக்கூடியவர்கள். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களை சுத்தி இருப்பவர்கள், சக பணியாளர்களாகட்டும், அவர்களே அல்லது உங்களோடு பணிபுரியக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருது, அவங்களுக்கு வரலன்னா பொறாமப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லது சேலரி உங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வரலன்னா பொறாமப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளையும் செய்வார்கள். பொறாம மட்டும் படமாட்டாங்க, முயற்சிகளும் செய்வாங்க வளர்ச்சியை தடுக்கணும்ட்டு. அதனால உங்களை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை மேலதிகாரிகிட்ட ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுவும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அதனால சக பணியாளர்களோடு உறவாடும் போது கவனமாக இருக்கணும், அல்லது உறவாடாம இருக்கிறதே நல்லது. அதே போல முக்கியமா சக பணியாளர்கள்ன்ற இடத்துல எதிர்பாலினரும் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இந்த மகரம் ராசி இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பா இந்த திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு அஃபயர்லாம் வரும், ஒரு காதல் வரும், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், ஃப்ரெண்ட்ஷிப் வரும். எதிர்பாலினரோட, ஆப்போசிட் ஜெண்டரோட இந்த மாதிரியான உறவுகள்லாம் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். அந்த உறவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும், அதுதாங்க முக்கியம். சொந்த பந்தத்தில் ஏற்படாது, வெளியில கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களை நோக்கி ஒரு அப்ரோச்சோ, ஒரு அஃபெக்ஷனோ, ஒரு அட்ராக்ஷனோ வருதுன்னாக்க நீங்க அது உங்க நேமை ஷேக் பண்றதுக்கு வருதுன்னு அதை உங்க பேரை கெடுக்கிறதுக்காக வருதுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு அந்த வேலையில அவமானமோ பழிச்சொல்லோ ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு இடமாற்றம் ஏற்படுறது, அல்லது அந்த வேலையிலேயே ஒர்க் பண்ண முடியாத மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை, மேலதிகாரிகள் கூப்பிட்டு அதை வார்ன் பண்றது அல்லது டார்ச்சர் பண்றது. சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில மதிப்பு குறைவு ஏற்பட்டுடுது. அதனால ஒரு இடமாற்றத்தை சந்திச்சு அதன் மூலம் வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். அந்த நேரத்துல நல்ல நேரமா இருந்தா டக்குன்னு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம்,
இன்னொரு வேலை நல்ல வேலையை கூட கிடைச்சிரும். அந்த நேரத்துல நமக்கு நல்ல தசாபுக்தி நடக்கல, இப்படி ஒரு நடக்கிற சம்பவம் நடக்குதுனாக்க அந்த நேரத்துல நல்ல தசாபுக்தி நடக்கலனாக்க நமக்கு வேலையில இருந்து கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு அப்புறம் ஒரு வேற வேலைக்கு போற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சோ அந்த இடத்துல உறவாடாம இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் க்ளோஸா உறவாடாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பதட்டப்படாம ஒரு அவசரப்படாம செய்யும் போது வேலையும் பர்ஃபெக்ஷனா இருக்கும். பொதுவாகவே பர்ஃபெக்ஷனா செய்யணும்ன்றதுலயே மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வேலைன்னா பதட்டம் வந்துடும். அந்த பதட்டத்திலேயே ஒரு கடுமையா பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துடும். நீங்க ஒரு மேலதிகாரியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவீங்க, அல்லது உங்க கிட்ட ஒர்க் பண்றக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவீங்க. ஆனா அது மனசுல எல்லாம் வச்சுக்கிட்டு பழி வாங்குறதெல்லாம் இல்லை, ஏதோ அந்த நேரத்துல சொல்லணுன்றதுக்காக ஒரு கடுமையா பேசிடுறீங்கன்னா, ஆனா அந்த உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் அதை மனசுல வச்சுக்குவாங்க. உங்களுக்கு நேரம் பார்த்து கவுக்கணும்னு காத்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட பேசும்போதும் கவனமாக இருக்கணும். அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் மகர ராசி நண்பர்களுக்கு. அதே போல இந்த மகர ராசியை பொறுத்தவரை கடின உழைப்பாளிகள், கர்ம பதிவுகள் கொண்டவர்கள், சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிடில் ஏஜ்ல நல்ல வளர்ச்சியும் காண்பார்கள். அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். மகரத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனிதான், 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த 2 கிரகமுமே பாத்தீங்கன்னாக்க மாரக ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். அதனால பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரோட கூட ஒரு வகையில நீங்க கவனமாக தான் இருக்கணும். வாழ்க்கை துணைவர் வகையில கூட உங்களுக்கு சில எதிர்ப்புகளோ அவர்கள் உறவு வகையில சில பாதிப்புகளோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதே போலதான் நண்பர்கள். கூட்டு தொழில் செய்யலாமான்னா கண்டிப்பாக கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. அப்படி வெளிப்படையா பேசிடுறதுனால இந்த கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நண்பர்களும் அதே போலதான். நண்பர்கள் என்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா உதவி செய்யக்கூடிய உண்மையான நண்பர்கள் என்பது ரொம்ப ரொம்ப வெரி லிமிட்டடா இருப்பாங்க. ஒருத்தர் அல்லது சில பேருக்கு இல்லாம கூட அது இருப்பாங்க. எல்லாரும் பழகுறாங்க என்பது நண்பர்கள் அல்ல. நமக்கு ஆபத்தில் உதவுற நண்பர். அப்படிப்பட்ட நண்பர் ஒருத்தர் அல்லது சில பேருக்கு இல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஒரு பொது புலன் தான், ஒரு ப்ரிடிக்ஷனா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் 4-5 பேர் இருக்கிறவங்களும் இருப்பாங்க சில பேரு. அதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கக்கூடியவர்களை பத்தி நாம இங்க சொல்லல. பெரும்பாலானவர்களுக்கு என்ன ஏற்படுது என்பதை பற்றி தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மகர ராசியில பிறந்தவங்க எந்தெந்த ராசிகளில திருமணம் செய்யலாம் அல்லது திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க, பொதுவாகவே மகரம் என்பது நிலம் ராசின்னாக்க ஒரு நீர் ராசி ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கடக ராசி ஈர்க்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசி ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், விருச்சக ராசி ஈர்க்கும். அந்த மாதிரி விருச்சகம், கடகம், மீன ராசியில இருப்பவர்களோட ஏதோ ஒரு வகையில பந்தங்கள், உறவுகள், திருமண பந்தம், நட்பு, காதல் போன்றவையெல்லாம் ஏற்படும். அவர்களால நன்மைகளும் ஏற்படும், அவர்களால மன உளைச்சல்களும் சில தீமைகளும் ஏற்படும். ஆனா விதி என்பது இதுதான். கர்மா என்பது இவர்களோட தான் இவங்க சேரணும், இவங்களாலதான் இந்த பாதிப்பும் வரணும் அப்படின்றதுதான் இங்க. அதனால மகர ராசி நண்பர்களுக்கு என்னதான் கடகராசி மேரேஜ் பண்ணாதீங்க, சிம்ம ராசி பண்ணாதீங்கனாலையும் அவங்களோட காதல் வந்துடும் அல்லது கல்யாணம் கூட செட் ஆயிடும். இதுவே முடியாது, கண்டிப்பா செட் ஆகிதான் ஆகணும், சேர்ந்துதான் ஆகணும்ன்ற நிலைமையில கூட இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து சேருங்க. விதியை யாராலும் வெல்ல முடியாது. அதே போல நான் தவிர்க்கணும்னு சொல்றது எது அப்படின்னாக்க, கும்பம், கடகராசி, சிம்மராசியை தவிர்க்கிறது நல்லது. அதே போல விருச்சிக ராசி, மேஷ ராசியை தவிர்க்கிறது கம்பல்சரி நல்லது. மற்ற ராசிகளாக இருந்தாக நீங்க பார்க்கலாம். அதுல ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறது நல்லது. அதே போல ஒரு பெரிய தொகை பரிவர்த்தனை பண்றீங்க அல்லது ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னாக்க விருச்சகம், மேஷம் மற்றும் கடகம் மற்றும் சிம்மம் போன்ற ராசிகளோட அவர்களோட கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்பதை தான் இங்க நான் சொல்ல வரேன். இது ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷனா எடுத்துங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.